ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஷிவு தினோ அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாம் என்னங்க பேய் படம் எடுத்துட்டு இருக்கிறோம், ஹாரர் த்ரில்லர்னாலே இந்தோனேஷியன்காரங்க கிட்ட தான் கற்றுக்கணும் போல. தக்காளி சீட்டேஜில் உட்கார வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு தாறுமாறான படங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு படங்கள்லையும் ஏதாவது ஒரு காட்சியிலையாவது நம்மளை பயங்கரமாக பயமுறுத்திடுறாங்க கைஸ். அந்த வகையில் சிரி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறா. அங்கே இவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பேய் பிடிச்சிருக்கிற பொண்ணை குளிப்பாட்டி பத்திரமா பார்த்துக்கணும். போன இடத்துல அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. செம்ம படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 அக்கா தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் தங்கச்சிக்காரி வந்து அக்கா ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்கிறா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த டேப் ரெக்கார்டர் வேறு வேலை செய்ய மாட்டேதுக்கா, உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படிங்கும் போது, அடி பாவி உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு அக்காலும் தங்கச்சியும் பயந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே நுழையிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே மரத்தாலான ஒரு மேடை இருக்குதுங்க. அந்த மேடையில் ஒரு பொண்ணை படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோடைய பேரு டெல்லா. அந்த பொண்ணோடைய முகம் கை கால்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ரொம்ப நாளா அந்த பெண் அந்த ரூம்குள்ள படுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறா அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த டெல்லா அப்படின்ற பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்க. அந்த பொண்ணை குளிப்பாட்டி பத்திரமா பார்த்துக்க வேண்டியதுதான் இந்த அக்கா தங்கச்சியோட வேலையா இருக்கு. அப்படி அந்த பொண்ணை குளிப்பாட்டும் போது டேப் ரெக்கார்டர்ல ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வைக்கணும். இப்போ அந்த டேப் ரெக்கார்டருடைய கேசட் டேமேஜ் ஆனதுனால உடனடியா அந்த மூங்கில் மூடி எடுத்து மூடி ப்ராப்ளம் வராம தடுக்கணும் அப்படின்ட்டு அக்கா தங்கச்சிங்க மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டெல்லாவுடைய கை அசைய ஆரம்பிக்குதுங்க. அசைஞ்சிட்டு இருக்க கை எடுத்து உள்ள வச்சு மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள டெல்லா பேயா மாதிரி ஒரு பொண்ணை கொடூரமான முறையில் கொலை பண்றா. அதை பார்த்து இன்னொரு பொண்ணு ஓடாம அங்கேயே உட்காந்து அதிர்ச்சியில கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணையும் விட்டு வைக்கலங்க. டெல்லா சாவடிச்சிடறா. அப்படியே படத்தோட டைட்டிலை போட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு சிரிங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சார்ந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஹீரோனுக்கு அப்பா மற்றும் தங்கச்சி இருந்தாங்க. தங்கச்சி உடல்நலை குறைபாடு காரணமா இறந்து போயிட்டாங்க. இப்போ அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்பாவோட உயிரையாவது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓனர் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, பாருமா சரி, இந்த ஹோட்டல் பிசினஸ்ல பெருசா வருமானம் வரது கிடையாது, நானே ஏதோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இங்கே பார்த்தியா, நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு வந்திருக்கு. அட்மோஜோ குடும்பத்தில் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ ட்ரை பண்ணு, வேலை கிடைச்சதுன்னா அவங்க நிறையா பணம் தருவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஆடை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எத்தனை பேர் தான் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்க, மேபி அவங்க கிட்ட நிறைய ரெஸ்டாரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஆள் வேணுமா இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாரு, வேலை கிடைச்சதுன்னா நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நபருக்கு நம்ம ஹீரோயின் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த நபர் காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவருடைய பிளேட்டை பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. அதாவது ஒயிட் ரைஸும் தண்ணியும் மட்டும் தாங்க இங்கே ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போறாரு. ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு கம்மியாக காசு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு ஓனர் கிட்ட சொல்ல, சரி விடு, அதாவது கொடுத்துட்டு போறானே அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஓனர் சொன்ன மாதிரியே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போகலாம் அப்படின்ட்டு அட்மோஜோ ஃபேமிலியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு தேடி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு அதிர்ச்சி. கிட்டத்தட்ட 10-15 பொண்ணுங்க அங்க ஆல்ரெடி லைன்ல நின்றுட்டு இருக்காங்க வேலைக்காக. எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்களே, நமக்கு எங்க வேலை கிடைக்க போகுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே லைன்ல போய் நிக்கிறாங்க. அப்ப 2 பொண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே வெளியே வராங்க. என்னப்பா இவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லைனாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் டிப்ளமோ மஸ்ட்டுன்றாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு போக, அப்போ தான் நம்ம ஹீரோனு யோசனை பண்ணுறாங்க, நம்ம கிட்ட தான் டிப்ளமோ இல்லையே, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோனு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அந்த கேட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்த காரில் இடிச்சு அப்படியே ஹீரோன் கீழே விழுந்துடுறாங்க. அந்த காரோடைய டிரைவர் சுகி இறங்கி வந்து, என்னமாச்சு உனக்கு ஒன்றும் அடிப்படல, பார்த்து வரக்கூடாதாமா, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. அப்போ லிடியா அப்படின்ற ஒரு லேடி ஹீரோனை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கையில் அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக வந்த, எதனால சடனாக கிளம்புற அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் கஷ்டப்படுற ஃபேமிலியை சார்ந்தவ, எனக்கு அப்பா மட்டும்தான், அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் நிறைய பணம் தேவைப்படுது, அதனால தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன், வந்த இடத்துல டிப்ளமோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, கல்வியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குதுங்க. யாரோ ஒரு லேடி இந்த லிடியாவை உள்ளே வர சொல்கிற மாதிரி சவுண்டு. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த லேடியை பார்க்கறதுக்காக லிடியா உள்ளே போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் கண்ணு முன்னாடி பெரிய பெயிண்டிங் ஒன்று இருக்குதுங்க. அந்த பெயிண்டிங்கில் ஒரு லேடி குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை டக்குன்னு ஹீரோனை பார்க்குற மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாங்க. கரெக்டாக லிடியா வந்து, இந்த மாதிரி எங்களோட எஜமானம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வாமா, உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் இந்த எஜமானம்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. எஜமானம்மா இருட்டுக்குள்ளே உட்காந்து ஹீரோன்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
நீ கிளிவான் ஃப்ரைடேல தான் பிறந்தியா அப்படின்ட்டு. ஆமாங்க, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, என்னால் உன்னை ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய குடும்ப கஷ்டத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த எஜமானம்மா வெளிச்சத்துக்கு வராங்க. அவங்களுடைய முகமெல்லாம் ஒரே புண்ணாக இருக்குதுங்க. 100% நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா உன்னை நான் வேலைக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த எஜமானம்மா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி முதுகை காட்டுறாங்க. முதுகெல்லாம் அவ்வளோ புண்ணாக இருக்குதுங்க. நீ இந்த தண்ணியை வச்சு இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இந்த எஜமானம்மா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்கிருந்து போகும்போது உன்னுடைய அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு தேவையான மொத்த பணமும் உங்ககிட்ட இருக்கும். நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். அதே மாதிரி நீ எனக்கு பண்ண ப்ராமிஸையும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றாமல் உன்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்மெல் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண் முடிச்சு பார்த்தா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கார் டிரைவர் சைக்கிள் எடுத்து வச்சு, சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம், அப்புறம் இங்கே நடந்த விஷயத்த யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலை கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ ஏமா கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கெல்லாம் போகிற, வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, தங்கச்சி இழந்தாச்சு, உங்களே இழக்க நான் தயாராக இல்லை, எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அப்பா பார்த்தீங்கன்னா அழுகுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா நான் அப்பா ரூம்குள்ளே போய் பார்த்தா அப்பாவோடைய இடுப்பு வரைக்கும் தாங்க இருக்குது, இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லை. அவர் ஒரு மாதிரி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் கதறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. காலையில் கண் முழிச்சு கையில் பார்த்தா கையில் ஒரு டேட்டோ இருக்குங்க. இந்த டேட்டோ நாம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அழிக்க பார்த்தா அது அழிய மாட்டேது. அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோயின் ரெடியாக இருக்காங்க. ஹீரோனை பிக்கப் பண்ணுறதுக்காக டிரைவர் வந்துட்டாருங்க. காருக்குள்ளே போய் உட்காந்தா உள்ள எர்னா மற்றும் தினி அப்படின்ற 2 பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தான் போகிறாங்க. இதில் தினி அப்படின்ற பொண்ணு மட்டும் முன்னாடியே வந்து இந்த எஜமானோட வீட்டில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3 பேரும் ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிட்டு அப்படியே இந்த டிரைவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிரைவரும் இந்த 3 பேர்த்த அப்படியே கூட்டிட்டு போறாருங்க, போயிட்டே இருக்கிறாரு. இந்த கார் அப்படியே காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. இன்டெப்தான ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கார் நிக்குதுங்க. 3 பேரும் கண் முழிக்கிறாங்க. இந்த டிரைவர் எதுக்காக கார் இங்கே நிப்பாட்டினாரு, இவர் எங்க போறாரு அப்படின்னு காருக்குள்ள உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல போயிட்டு பூவெல்லாம் வச்சு அவருடைய ஒரு சொட்டு ரத்தத்தையும் விட்டுட்டு அந்த காருக்குள்ள வந்து உட்கார்றாருங்க. உடனே இந்த 3 பொண்ணுங்களும் இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, அங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க போறீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான் போறீங்க, அவசரப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் இவங்க 3 பேர்த்தையுமே கூட்டிட்டு போறாருங்க. ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் இருக்க போறாங்க. இதுதான் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேர்த்துக்கும் பயங்கர கன்ஃபியூஷன். இங்க எதுக்காக நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, இங்க என்ன நமக்கு வேலை கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே டிரைவர் சொல்றாரு, சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க விளக்கெல்லாம் பற்ற வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க சுத்தமா எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 958, 59, 95 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கு. 1000 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்குது. இது என்ன நம்பர் அப்படின்னு கேட்க, ஒரு வேளை நம்ம வேலை பார்க்கக்கூடிய நம்பர் போல அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஷன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வயசானவர் ஒருத்தர் வராருங்க. அவர் தான் இவங்க 3 பேர்த்துக்கிட்ட இவங்க என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்றத சொல்ல போறாங்க. அந்த வயசானவர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, இதை நீங்கள் 3 பேரும் வியர் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூம் ஓப்பன் பண்ணும்போதே பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல் வந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாருங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு மூங்கில் மேடை இருக்குது. அதை துணியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளேயே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. அதுக்கான பேட்டரி இருக்குது, கேசட் இருக்குது. இந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இதில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். சன்செட் ஆக ஆரம்பித்த உடனே இந்த ப்ரொசீஜரை தினமும் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். இதில் என்ன ஆர்டரில் வருதோ அந்த ஆர்டர் படி தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த வயசானவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த மூங்கில் மூடியை ஓப்பன் பண்ணுறாருங்க. அதை பார்த்ததும் இந்த 3 பொண்ணுங்களும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மூங்கில் மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கட்டி போடப்பட்ட நிலமையில இருக்கிறா. அந்த பொண்ணுடைய முகம், கை கால்லாம் ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த எஜமானோடைய பேத்தி தான். இந்த பேத்தி உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு. 1000 நாள் ரிச்சுவல் பண்ணால் மட்டும்தான் இந்த பேத்தியை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் உங்களை வேலைக்கு எடுத்துருந்துருக்குறாங்க. தினமும் சன்செட் ஆகும்போது இந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அந்த டேப் ரெக்கார்டரில் அப்படியே மந்திரம் வர ஆரம்பிக்கும். மந்திரம் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்க அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணுனா சீக்கிரமாகவே இந்த பொண்ணு குணமாயிருவா, உங்கள் வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் 95வது நாளில் இருக்கீங்க, இன்னொரு 5 நாள் தான் அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இந்த தினி அப்படின்ற பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை வந்து அந்த மேடையில் கட்டி போட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த மூங்கில் மூடி எடுத்துடணும். 7 ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஊற்றி அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோடைய உடம்பை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும்.
இருக்கும். அப்படி தினி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு தினியோட கையை அந்த பொண்ணு கடிக்க ஆரம்பிச்சிட்றா. ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் எர்னாவும் மிரண்டு போயிடுறாங்க. பிடிச்சாங்க பாருங்க ஒரு ஓட்டம். தக்காளி ஆளை விடுங்கடா, நான் பழைய வேலைக்கே போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் எர்னாவும் கிளம்புறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு மந்திரம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல கொடை இருக்குங்க. அந்த கொடையை தாண்டி இவங்களால நகரவே முடியல. அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அந்த வயசானவர் சொல்கிறாரு, வேலை முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த இடத்த விட்டு போகவே முடியாது. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் 5 நாள் இங்கே இருந்து தான். எஜமானோடைய பேத்தி உடம்புக்குள்ளே எவனோ பிளாக் மேஜிக் பண்ணி பேயை புகுத்தி இருக்கிறான். 1000 நாள் ரிச்சுவல் பண்ணாதான் அந்த பொண்ணோடைய உடம்புக்குள்ளே இருந்து பேயை விரட்ட முடியும். 995வது நாளில் நீங்கள் இருக்கீங்க. இன்னொரு 5 நாள் தானே. உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலையை முடிக்காமல் இந்த இடத்த விட்டு போகவும் முடியாது. அந்த ஒரு டேப் ரெக்கார்டரில் இருக்கக்கூடிய ஆடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆர்டர் வைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஆர்டர் மாறினா தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கேயே இருக்குது. அண்ட் தண்ணி வந்து அந்த பம்பில் வரும். அந்த பம்பில் தண்ணியை பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வயசானவர் கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேர்த்துக்கும் பயங்கர ஷாக்குங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தினி சொல்கிறாங்க, இந்த எஜமானோடைய குடும்பத்துக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. மேபி எதிரிங்க இந்த எஜமானோடைய குடும்பத்தை பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, நமக்கு 5 நாள் வேலை, 5 நாள் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் யார் இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு சொல்லி தினி கேட்குறாங்க. 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல் நாள் வந்து ஹீரோயின் போயிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 996வது நாள் வந்து ஹீரோயின் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இன்னொருத்தங்க பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒவ்வொரு நாள் வந்து அந்த பொண்ணை குளிப்பாட்டுற வேலையை அந்த ப்ரொசீஜர் படி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. முதல் நாள் ஹீரோயின் போயிட்டு அந்த ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துடுறாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் தூங்கும்போது திடீர்னு ஹீரோயின் வந்து ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே கண்ணு முழிக்கிறாங்க. என்ன இடடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சுற்றி புத்தி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஹீரோயின் ஒரு குழிக்குள்ளே இருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்படியே எழுந்திரிச்சு அந்த கரும்பு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஹெல்ப்னு கத்துறாங்க. யாருக்கும் நம்மளோட உதவி தேவைப்படுதுன்னு அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் போக, அப்போ கருப்பு கலர் சட்டை போட்டுருக்கிற ஒருத்தன் ஹீரோனை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக அவனுக்கு பயந்துட்டு டக்குன்னு கண் முழிக்கிறாங்க. ஹீரோயின் கனவுல இருந்திருக்காங்க. இது எல்லாமே ஹீரோனுடைய கனவு. இது கனவு தானா அப்படின்னு பார்த்தா ஹீரோனுக்கு முடியெல்லாம் உதிர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய காலில் இந்த கரும்பு காட்டில் இருக்கக்கூடிய அந்த இலையெல்லாம் வந்து மாட்டியிருக்குது. இதை பற்றி ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கிட்டையுமே கேட்குறாங்க, பக்கத்தில் ஏதாவது கரும்பு காடு இருக்குதா, ராத்திரி இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்ட்டு. உடனே தினி திட்டி விட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா கண்டதை நினச்சி நீ பயப்படுறதோடு மட்டும் இல்லாமல் எங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காத, இன்னொரு 3 நாள் தான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எர்னாவோடைய டேர்னுங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் கைஸ் இந்த படத்துலையே டவுசர் அவுந்துருச்சு கைஸ். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க. டைம் இருந்ததுன்னா விசுவலாக பாருங்கள். இந்த ஒரு சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ எர்னா பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே வந்து டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறா. டேப் ரெக்கார்டர் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேது. டெல்லா அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் 3 பேர் எனக்காக தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்ல எர்னா கிட்ட வரா. அந்த மூங்கில் மூடியும் எடுத்து வைக்கிறா. கிட்ட வாமா, உன்னோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டெல்லா சொல்ல அப்படியே மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு கிட்ட போகிறா. டக்குன்னு மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. அந்த டேப் ரெக்கார்டரில் விசித்திரமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. டக்குன்னு போய் மெழுகுவர்த்தி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சா பாதி உருவத்தோட ஒரு உருவம் உஃப்னு ஊதுதுங்க. நினச்சி பாருங்க, பேய் பிடிச்சிருக்கிற பொண்ணு படுத்து கிடக்கிறா. அந்த ரூமுக்குள்ள தனியாக எர்னா நின்றுட்டு இருக்கிறா. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. மறுபடியும் அந்த மெழுகுவர்த்தி ஆன் பண்ண இந்த எர்னா கிட்ட இந்த டெல்லா அப்படியே பேய் மாறி மாறி கொல்றதுக்காக வரா. துடிக்கிறா. எர்னா கத்துன்னு கத்த உடனே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயினும் தினியும் வந்துடுறாங்க. எப்படியோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு டெல்லாவோடைய பேயை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்து எர்னா பிடிச்சி 2 பேருமே திட்டுறாங்க. ஒரு வேலையை உன்னால் உருப்படியாக பண்ண முடியாதா, இப்படி தான் வேலை பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எர்னா சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் உள்ளே போனேன், இந்த டேப் ரெக்கார்டர் சரியாக வேலை பார்க்கல, அதனால தான் நான் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எர்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் டெல்லா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோங்க, நீங்கள் 3 பேரும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 3 பேர்த்தையுமே நரபலி கொடுக்கறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ராத்திரி ஹீரோயின் தூங்குறாங்க. டக்குன்னு கரும்பு காட்டுக்குள்ளே கண் முழிக்கிறாங்க. ஏடா அது திரும்ப திரும்ப கனவுல நம்ம இதே இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு ஹெல்ப்னு கூப்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்கே கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒருத்தன்
நம்ம ஹீரோனை கொல்ல பார்க்குறான். கோடாரியை வச்சு ஒரு போர்டு ஓடுறான். ஹீரோன் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாமே கனவு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கியிருக்காங்க இல்லையா இந்த வீட்டுக்கு இந்த டிரைவரும் இந்த வயசானவரும் வந்திருக்கிறாருங்க. இந்த டிரைவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழியை தோண்ட ஆரம்பிச்சிடறான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வயசானவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிரும், நீங்களாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா அந்த குழியை தோண்டிட்டு அந்த குழி மேலே ஒரு தார்பாயை போட்டு பூத்திட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க போனதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் அந்த குழி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் குழி மட்டும்தான் இருக்குது. எதுக்காக இவனுங்க இந்த குழியை தோண்டி வச்சிருக்கானுங்க ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எர்னா சொல்கிறா, அந்த பேய் என்ன சொல்லுச்சு, நம்ம 3 பேர்த்தையுமே நரபலி கொடுக்கறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுச்சு இல்லையா, ஒருவேளை அதுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தினி சொல்கிறாங்க. தினி அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து அவங்க கணவர் விட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த எஜமானம்மா என்னை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தினி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கெட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பயங்கர ஷாக்குங்க. அந்த பக்கெட்டு ஓட்ட பக்கெட்டு, உள்ள தண்ணியே இல்லை. தண்ணியில் அந்த 7 வகையான ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி தொடச்சா மட்டும்தான் அந்த பேய் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லாட்டி அந்த பேயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, சூரியன் வேறு இறங்கிட்டு இருக்கு, டக்குன்னு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பம்பு வேறு ஸ்டக் ஆகிடுச்சுங்க. ஹீரோன் அழுத்த முடியாமல் அழுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்த தினி 2 பேரும் சேர்ந்து அழுத்துன்னு தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ள டெல்லாவை காணுங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஆர்டரில் ப்ளே ஆகிருந்துருக்குது. அந்த ஆர்டரை வேறு இடையில ஃபாலோ பண்ணி கடைசியில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த டெல்லா பேயா மாதிரி இவங்களை எல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு இருக்கிறா. எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது பயங்கர கொடூரமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு எர்னாவும் உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்து அவங்கள போட்டு இந்த பேய் கடின்னு கடிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 7 வகையான பூவை மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து அந்த பேய் மேலே ஊற்றுறாங்க. அந்த தண்ணி பட்டதும் அது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது, பயப்பட ஆரம்பிக்குது. ஆப்பாடா இந்த தண்ணி ஊற்றுனா அது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேயை பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. எப்படியோ இவங்க 3 பேரும் உயிர் தப்பிச்சாங்க. ஆனால் பயங்கரமாக இவங்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டு, நம்ம பண்ணுறதே இந்த ஒரு வேலை தான், இந்த ஒரு வேலையை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பக்கெட்டு தான், அந்த பக்கெட் ஓட்டையாக இருந்ததுனால தான் தண்ணி வெளியே போனதே தெரியலை, அதனால தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அப்புறம் அந்த பம்ப் வேறு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள டெல்லாவை காணுங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இந்த டெல்லா காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்றா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசி நாள் இந்த ரிச்சுவலை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அந்த டெல்லாவோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியே அனுப்ப முடியும், டெல்லாவை உயிரோட காப்பாற்ற முடியும். இப்போ இந்த காட்டுக்குள்ளே 3 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த கொடை விழுந்து கிடக்குது. இந்த கொடை தான் கைஸ் எல்லையே. இந்த கொடை கீழே விழுந்து கிடந்தது அப்படின்னா இவங்களால இந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியும். இந்த கொடையை நம்ம தினி எடுத்து நேராக நிப்பாட்டுறாங்க. இதுக்கு மேலே இந்த டெல்லானால இந்த எல்லையை தாண்டி போக முடியாது அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தா நம்ம தினியை யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம தினி கீழே விழுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பேய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்படி அட்டாக் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த வயசானவர் அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த எர்னா பார்த்தீங்கன்னா அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அந்த வயசானவரோடைய முதுகுலையே கத்தியால் குத்துறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் என்ன எர்னா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் நம்ம ஹீரோனையும் குத்துறதுக்காக எர்னா வரா. அப்போ தான் எர்னா ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி தாங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கா. எர்னாவோடைய நோக்கம் டெல்லா உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை விரட்டி டெல்லாவை காப்பாற்றுறது கிடையாது, டெல்லா உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை தப்பிக்க வச்சு அந்த ஆன்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டேப் ரெக்கார்டர் திடீர்னு ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போனது. அதுக்கப்புறம் நல்லா இருந்த பக்கெட்டு திடீர்னு ஓட்டையானது, ஃப்ளவர்லாம் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீட்டில் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் எர்னா தான். எர்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லா உடம்புல இருக்கக்கூடிய பேயை வெளியே அனுப்புறதுக்காக பல முயற்சிகளை பண்ணியிருக்கிறா. ஆர்டரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அந்த பேயை தப்பிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கிறா. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறா அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. நம்ம ஹீரோனுக்கும் இந்த எர்னாக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எர்னா யதார்த்தமாக கீழே விழுந்து அவளோட காதில் ஒரு குச்சி ஏறி ஸ்பாட்லேயே எர்னா இறந்து போயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.
இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. அந்த பேய் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த விட்டு போகிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், என்னால் அந்த கில்ட்டோட இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லோருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு நாள் தான், கிட்டத்தட்ட 999 நாள் இந்த ரிச்சுவலை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, இந்த ஒரே ஒரு நாள் இருந்து அந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெல்லாவை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோனுக்கு வருது இல்லையா கனவு, அந்த கனவெல்லாம் ஹீரோனுடைய எஜமானமாக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த எஜமானமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க இங்கே வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க இந்த மாதிரி கனவுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தது கிடையாது, உனக்கு மட்டும் அந்த கனவு வருது அப்படின்னா உன்னால் மட்டும்தான் டெல்லாவை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த குழிக்குள்ளே டெல்லாவோடைய உடம்பை வச்சு நம்ம துணியும் ஹீரோனும் இறங்கி ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேஃப்டிக்கு நம்ம ஹீரோயின் கையில் கத்தியும் கொடுக்குறாங்க, சப்போஸ் ஹீரோயின் கனவுக்குள்ளே போனால் அந்த கனவுல அட்டாக் பண்ண வரவனை அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்புறம் ரிச்சுவல் தொடங்குதுங்க. ரிச்சுவல் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த வயசானவர் ரத்தத்தை கொண்டாந்து ஹீரோனோட முகத்தில் ஊத்துறாரு. அந்த ரத்தம் பட்ட உடனே பட்டுன்னு நம்ம ஹீரோயின் கனவு உலகத்தில் கண்மொழிக்கிறாங்க. சுற்றியும் கரும்பு காடாக இருந்துக்கிட்டு இருக்குது. தூரத்தில் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹெல்ப்புன்னு கேட்கக்கூடிய சத்தம் வேற யாரும் கிடையாது, நம்ம டெல்லாவோடது தான். அந்த கனவு உலகத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா டெல்லா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே போய் டெல்லாவை எப்படியாவது காப்பாற்றிட்டோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் டெல்லாவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வெளியே போயிடும், டெல்லா நார்மல் ஆயிடுவா. இதுதான் கான்செப்ட். ஆனால் வேலை அவ்வளோ சுலபமானது கிடையாது. அங்கே தான் கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு நபர் காவலுக்கு இருக்கானே, அவன் வேற அடிக்கடி ஹீரோனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டியும் நம்ம ஹீரோனை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வரான். ஹீரோனுக்கும் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிறவனுக்கும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே குழிக்குள்ள படுத்திருந்த இந்த டெல்லா வந்து பேயா மாதிரி துணியை அட்டாக் பண்ணிட்டு அந்த குழியை விட்டு வெளியே வரா. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே தாறுமாறாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோனுக்கும் அந்த கருப்பு சட்டைக்காரனுக்கும் சண்டை நடக்குது. எப்படியோ அவனை கத்தியால் குத்திட்டு உள்ளே போய் டெல்லாவை காப்பாற்றிடுறாங்க. டெல்லாவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வரும்போது ப்ரெசண்ட்டில் இங்கே பேயா மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம டெல்லா அப்படியே சாந்தமாகி அப்படியே கீழே விழுறாங்க. டெல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேய் வெளியேறுதுங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா சேஃபாக டெல்லாவை அந்த கனவு உலகத்திலேருந்து காப்பாற்றுறாங்க. இந்த கனவு உலகத்தில் கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வாட்டி வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெள்ளை சாப்பாட்டையும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போனான் இல்லையா, அவன் தான் நினைக்கிறேன். அவன் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஃபைனலி நம்ம ஹீரோயின் அந்த ஒரு நபரை அடிச்சு போட்டுட்டு நம்ம டெல்லாவை கனவு உலகத்திலேருந்து காப்பாற்றிடுறாங்க. நிஜ உலகத்துலேயும் நம்ம டெல்லா நார்மல் ஆயிடுறாங்க. டெல்லா நார்மலான உடனே பார்த்தீங்கன்னா இந்த எஜமானோட குடும்பத்து மேலே இருந்த அந்த சாபம் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குது. எஜமானோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்குது. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த கனவு உலகத்தில் இருந்தான் இல்லையா கருப்பு சட்டை, இவன் வேற யாரும் கிடையாது, இங்கே எர்னா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்தா இல்லையா, அந்த பொண்ணோடைய கணவன் தான். எர்னாவையே ஏவி விட்டு அந்த டெல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்திருக்கு. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அவனை வந்து சாவடிச்சிருதுங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், என் குடும்ப பிரச்சனையெல்லாம் நீ சால்வ் பண்ணியிருக்க, நீ வந்து உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றினதுனால நான் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றுறேன் அப்படின்னு பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த பணத்தை வந்து நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், இது எல்லாத்தையும் ஆரம்பித்தது நீங்கள் தான் அப்படின்ட்டு, அது உண்மையா அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த எஜமானமா சரியாக பதில் சொல்லவே இல்லைங்க. அதனால் நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த பணம் வேண்டாங்க, வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோனை ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த டிரைவர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த டிரைவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, எஜமானமா அவ்வளோ பணத்தை கொடுத்தும் நீங்கள் வாங்கவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க எனக்கு அது நல்லதுன்னு படலை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல முடிவு தாங்க எடுத்திருக்கீங்க, உண்மையை சொல்லணும்னா இந்த எஜமானமா தான் ஃப்ராடு, இந்த எஜமானமா தான் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அவங்க எதிரிங்களை காலி பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படிதான் இந்த கருப்பு சட்டக்காரனுடைய ஃபேமிலியை இந்த எஜமானமா காலி பண்ணி இருந்திருக்குது. அதனால தான் இந்த எஜமானம்மாவுடைய குடும்பத்தை காலி பண்ணணும்னு அவன் ரிச்சுவல் பண்ணி இருந்திருக்கிறான். இந்த அம்மா ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலை நீங்க பணத்தை வாங்கல, பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் காலகாலத்துக்கு இந்த எஜமானம்மா கீழே இருந்திருக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா இப்போ என்னால் தப்பிக்கவே முடியல, அந்த அம்மா கீழே இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சுச்சுவேஷன் அப்படின்னு அந்த ஆள் புலம்புறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில் ஒரு கவர் இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே பணம் இருக்குதுங்க. உடனே ஹீரோயின் அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹீரோனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த டேட்டோ அப்படியே மறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டாக இந்த பிளாக் மேஜிக்லேருந்து தனியாக வந்துட்டாங்க. ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து இந்த டிரைவர் பார்த்துட்டு கிளம்புறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது.
இந்த படம் விஷுவலாக பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறுங்க. ஸோ டைம் இருந்ததுன்னா விஷுவலாக பார்த்து அந்த ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வெளிநாட்டு படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சேர்ஸ்.